வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இவர் பிஜேபிக்கு எதிராக எதுவுமே பேச மாட்டேன்றார். அவர் எதனா கொள்கை எதிரின்ட்டாரே ஒழிய ஆன் இஷ்யூஸ் எதுவுமே பேச மாட்டேன்றார். அதில் ஒரு ஜோசப் விஜய் முதலமைச்சர், அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் எங்களுக்கு எம்பிஸ் இல்லை. எம்பிஸ் இருக்காங்க இல்லைன்றது அவ்வளோ முக்கியம் கிடையாது. இட்ஸ் அ பிரின்சிபல்டு ஸ்டாண்ட் யூ ஹாவ் டு டேக். நாளைக்கு உங்களுக்கு எம்பிஸ் வருவாங்க, வந்த எம்பி நீ வேணான்ற. டிவிக்கு பார்ட்டிக்கான ஸ்டாண்டை விடவும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட ஸ்டாண்டு தேவையா இருக்கு. அது ஒன்று எடுக்க வேண்டிய அது ஒன்றுங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டாண்டு ஒன்றுனா அதை விட முக்கியமானது இண்டிவிஜுவல், நாட் ஓன்லி தட் இஸ் தாவேக்கான்ற பார்ட்டி, விஜய் என்ற தலைவர். உங்கள் ஸ்டாண்ட் என்ன? டீலிமிட்டேஷனை பற்றி பேசுவாங்க, தமிழ்நாடு என்றும் ஏற்றுக்கொள்ள, அப்படி 19 பேசிட்டு போகிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அதில் யாதொரு அர்த்தமும் கிடையாது. எஸ்ஐஆருக்கு எதிராக சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்த கடிதத்தில் ஏன் கையெழுத்து போடல? அவங்களுக்கு எம்பிஸ் இல்லை அப்படின்னா, எம்பிஸ் இல்லாதவங்க யாருமே இந்தியா பிளாக்கில் கூட்டணியில் இல்லையா? அப்படியே இருந்தாலும் விஜய் கழுத்து போட்டால் இந்தியா பிளாக் வேணான்னு சொல்ல போதா? ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், இந்தியா கூட்டணி அவங்க கட்சி இருக்கோ இல்லையோ, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் 35% ஓட்டு வாங்கியிருக்காரு. ஜோசப் விஜய் கையெழுத்து போடுறத இந்தியா கூட்டணி தலைவர்கள் வேணான்னுவாங்களா? ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல், ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவங்கலாம் இந்தியா கூட்டணியில் உட்காந்துருக்கான். அப்படி இருக்கும்போது இவர் ஒரு மக்கள் தலைவர், இவர் பீப்புள்ஸ் லீடர், அவர் செல்வாக்குமிக்க ஒரு தலைவர், ரைசிங் ஸ்டார் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ். அவர் பிடிக்குதோ பிடிக்கலையோ, நாளைக்கு அது எப்படி வேணால் போகலாம். இன்றைக்கி இஸ் அ ஃபினாமினா. அவர் கையெழுத்து போடுறத எஸ்ஐஆரில் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? அவர் போட மாட்டேன்றாரு. அங்கே தான் சந்தேகம் வருது. அப்போ உங்கள் கேள்விக்கான பதில், அவருடைய ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எந்த அளவு வலுவாக இருக்கும்? அவர் பிஜேபியோட போவாருன்னு இவங்க நம்பலை. ஆனால் எதிர்க்க வேண்டிய அளவுக்கு எதிர்க்காமல் ஒரு மிடில் பாத்தை எடுத்துருவாரோன்ற பயம் இவங்களுக்கெல்லாம் இருக்குது. அதுவும் ஒரு காரணம், டிஎம்கேவோட பிரிட்ஜஸை பேர்ன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. பட் தினம் தினம் பேசிட்டு இருந்தீங்கன்னா இங்கே பிரிட்ஜ் பேர்ன் ஆகிடும். அதுக்கான டைலாக வேறு விதமாக கன்ஸ்ட்ரக்ட் அது வேற. இன்றைக்கி திமுகவை எதிர்த்தோ ஆதரிச்சோ பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா திமுக எதிர்கட்சி. திமுகவை போய் நீங்கள் அடிக்கிறதுன்றது தேவையில்லாமல் நீ அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது எதிர்கட்சியாக இருக்குது. அதிகாரத்தில் ஒன்றும் திமுக இல்லை. ஆன் இஷ்யூஸ் திமுக ஆதரிங்க, எதிர்த்துட்டு போங்க, இல்லை மௌனமாக இருந்துட்டு போங்க. பிரிட்ஜஸை பேர்ன் பண்ணாமல் இருக்க விரும்புகிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. எஸ், இட்ஸ் ட்ரூ, தே டோன்ட் வாண்ட் டு பேர்ன் பிரிட்ஜஸ். பட் தாவேக்காவோட இந்த ஸ்டாண்டு ஆன்டி பிஜேபி, நாங்கள் வெளிப்படையாக பேச மாட்டோன்றது நீண்ட நாள் ஓடாது. இட் ஹேவ் இட்ஸ் சீரியஸ் ரெப்பர்கஷன்ஸ். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இவங்களுக்கு அன்டெனபிளாக மாறும். யாருக்கு ஆதரிக்கிற கட்சிகளுக்கு, உள்ளேருந்தும் வெளியிலேருந்தும். எலெக்ஷன் டைமில் 28 டிசம்பர் வரைக்கும் இப்படியே மௌனமாக இருப்பேன், 29 ஜனவரிலேருந்து பிஜேபி எடுத்து பேசுவேன் அப்படின்றது அவருடைய ஸ்டாண்டுன்றாங்க. சம் சே தட் இட் இஸ் ஸ்ட்ராட்டஜின்றாங்க. அது சரியில்லை. 2.5 வருஷம் நீங்கள் அப்படின்னா இன்னும் 2.5 இயர்ஸ் அமைதியாக இருப்பீங்களா? பேச வேண்டிய அளவுக்கு பேசாமல் அமைதியாக இருப்பீங்களா? மௌனமாக இருப்பீங்களா? அதாவது 26 மாதிரியே ஒரு ஃப்ரெஷ் அப்பீல் 29க்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்படிங்கிற ஒரு என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். இன்னும் 2.5 வருஷத்தில் என்ன வேணால் ஆகட்டும். இன்றைக்கி எம்எல்ஏ, எம்பிஸ் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக நீ அமைதியாக இருப்பியா? இப்போ இவ்வளோ பேச்சு நடக்குது. சீஃப் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணலான்றதுல ஒரு சீஃப் மினிஸ்டர் அவங்க ஸ்டாண்ட் என்ன? இப்படி ஒரு பில்லு நியாயமான கேள்வி. இது மோசமான மட்டமான பில்லு. இந்த பில்லு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்ஸ் ஜெயிலில் 30 நாள் இருந்தால் பதவி போயிடும் ஆட்டோமேட்டிக்கான்ற அந்த மசோதாவில், ப்ரப்போஸ்டு அமெண்ட்மெண்ட்டில், ஐ திங்க் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் நினைக்கிறேன். பில்ல அவங்கள டிஸ்மிஸ் அவங்க பண்ணலாங்கிற அத்தாரிட்டியை கவர்னருக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. பில்லாக தான் வருது. இந்த பில்லில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? நாங்கள் இதை பற்றிலாம் பேச மாட்டேங்க, எம்பியே இல்லை, இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு அவர் போகிறாருன்னா இது பிஜேபி கொடுக்குற சிக்னல் தான் அர்த்தம். முக்கியமான ஒரு பில் அது. ஒரு முதலமைச்சரை இத்தனை நாள் பிடிச்சி உள்ளே வைக்கலான்னு முதல்ல அது சாத்தியமே இல்லை. அது சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்போ ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்ணி டெஃபமேஷன் கேஸில் ராகுல் காந்தி ஜெயிலுக்கு அனுப்பின மாதிரி, அனுப்ப முயற்சி பண்ண மாதிரி, பிடிக்காத சிஎம்ஸை மாற்றுறதுக்கு குக்கப் கேஸ் எவ்வளோ இருக்குது. பதவியிலிருந்து சஸ்பெண்டிங் அத்தாரிட்டியாக ஆளுநருக்கு அதிகாரத்தை கொடுத்தல் என்பது உங்கள் ஸ்டாண்ட் என்ன? ஆளுநர் எம்பவர் பண்ணுறது. எஸ், அதில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜியை ஜெயிலில் இருக்கும்போது 5:30 மணிக்கு 6:30 மணிக்கு டிஸ்மிஸ் பண்ணிட்டு 11:30 மணிக்கு அந்த ஆர்டரை ஹோல்டில் போட்டார் கவர்னர், அன்றைய கவர்னர் ஆர்.என். ரவி. இப்போ அதில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? இப்போ இந்த பில் அந்த பில்லு தான். அதான் இதில் எனக்கு ஸ்டாண்டே இல்லைங்க, ஏன்னா எனக்கு எம்பியே இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் ஜெயிலுக்கும் போக மாட்டேனே. இது என்னது இது? ஸோ ஆன்டி பிஜேபி, கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னது இவங்களை திருப்திப்படுத்தலை.
அவர் வந்து ஒரு முதலமைச்சராக பிஜேபியை தொட மறுக்கிறார், தயங்குகிறார், தவிர்க்கிறார் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியுது. இன்னொன்று பார்ட் ஆஃப் இந்தியா அலைன்ஸ் வாங்கன்னு கூப்பிட்டதையும் அவர் போல இப்போதைக்கு பொலைட்டாக ரெஃப்யூஸ் பண்ணிட்டாருங்கிறது உங்களுக்கு கூடுதல் உண்மையிலேயே இவர்களுக்கான கோபத்தில் அதுவும் ஒன்று. உங்கள் கேள்வி சரிதான். விஜயன் பிஜேபி எதிர்ப்பு சந்தேகத்திற்கிடமானதாக இருக்கிறது என்பது தான் இந்த கூட்டணி கட்சிகளோட ஐயங்களில் ஒன்று. அது வரும் நாட்களில் வந்து அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை பொறுத்து இந்த சந்தேகம் வலுப்பெறலாம் அல்லது தீர்க்கப்படலாம். அது என்ன ஆகுன்றதை விஜய் தான் முடிவு பண்ணணும். நிறைய கேள்வி சார். இப்போ சிபிஐ, சிபிஎம், சிபிஎம்எல் அவங்க தனியாக நாங்கள் ஒரு ஃபெடரேஷன் மாதிரி இயங்க போகிறோம். லோக்கல் பார்ட்டிஸில் தேவை ஏற்பட்டால் நாங்கள் தனித்தே போட்டிடுவோம், இடைத்தேர்தலில் டிசைட் பண்ணலாங்கிற மாதிரி சமீபத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கோயிங் பேக் டு கிராஸ் ரூட்ஸ், நம்ம ஓட் பேங்கிட்ட நம்ம போய் ஒர்க் பண்ணுற ஆரம்பிக்கலாங்கிற எண்ணத்திலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கா, இல்லை ஆன்டி பிஜேபி பேசாத வரைக்கும் நம்பி இவங்களோட ட்ராவல் பண்ண முடியுமாங்கிற ஒரு லெஃப்ட்டுக்கு சொல்கிறேன். சிபிஐ சார் தேர் டெசிமேட்டட் சார். பேசெல்லாம் பெருசாக இருக்குது, ஆக்வர்டாக இருக்குது. கேட்டால் நம்ம மேலே கோவப்படுவாங்க. 0.5% 1/4% வச்சுட்டு என்னத்தை இப்போ இந்த கூட எம்எல்ஏயும் சேர்த்துக்கிட்டாங்க. இட் டசன்ட் மேக் சென்ஸ். தேர் அப்சல்யூட் ஜீரோ. அவங்க வாக்கு வங்கி விஜய்க்கு போயிருக்கு சார். திருமாவோட வாக்கு வங்கி மட்டும் இல்லை, லெஃப்டோட வாக்கு வங்கி விஜய்க்கு போயிருக்கு. விஜயோட வெற்றிக்கு அதெல்லாம் ஒரு காரணம். சாம்சங் பிரச்சனைக்கு பிறகு நீ திமுகவோட இழைஞ்சன்னா ஒரு தொழிலாளியே உனக்கு ஓட்டு போடுவானா. அதனால் மு வீரபாண்டியனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு, அதாவது உங்களை பற்றி உங்களுடைய மதிப்பு நல்லது, அது உங்கள் சுயமரியாதை சம்மந்தப்பட்டது, நான் குறை சொல்லலை. வாழ்க வளமுடன் தான் வாழ்த்தணும். பட் நடைமுறையில் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ப்ரிண்டர், அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வந்து ஒரு ப்ரெஷர் குப்பாக கூட நீங்கள் இல்லை. இல்லை, அவங்களுடைய பார்வையில் அது ஒருவேளை கோர்ஸ் கரெக்ஷன் அப்படி இருக்கலாமாங்கிறதுக்காக நான் கேட்குறேன். டிஎம்கே கூட இருந்த தோழமை சுட்டல் பத்தலைங்கிறதுனால தான் உங்கள் கோர் ஓட் பேங்கை நீங்கள் தாவேக்காவுக்கும் இழந்திருக்கிறீர்கள். அப்போ நம்ம பின் பாயிண்ட் பண்ணி இல்லை அரசுக்கு எதிராக ஒரு அப்போசிஷன் ரோலை தேவை ஏற்படுற இடத்தில் எடுப்போம் என்கிற கோர்ஸ் கரெக்ஷனாக அவங்க லோக்கல் பாடிஸோ இல்லை மற்ற இதுக்கு வெளியில் இருக்கோங்கிறதே அப்படின்னு என்னமோ கேடருக்கு மிச்சம் சொச்சம் இருக்க கேடருக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அது சொல்லிவிட்டு அடுத்த நாளே அமைச்சரவையில் இடம்பெறுவன்றாரு வீரபாண்டியன். இடம்பெறும் வாய்ப்பு வந்தால் ஹொசூரில் இருந்து கூட எதுக்கு அதை பேசுகிறாரு? நீ இடம்பெறும்னு முடிவு பண்ணில் அமைதியாக இருங்க. வாய்ப்பு வந்தால் அது என்ன பேச்சு? நாள் வந்து சர்டிஃபிகேட்டு திமுக மறைமுகமாக சர்டிஃபிகேட்டு இல்லையா? நாள் வந்து அவர் என்ன பேசுகிறாரு, நாங்கள் வந்து சர்டிஃபிகேட்டில் தனியாக நிற்போன்றது திமுக இவங்களுக்கு வந்து தாவேக்கா கொடுக்குற வார்னிங். நாள் வந்து நாங்கள் தனியாக நிற்போன்றது தாவேக்கா இதை ரசிக்காது. பை எலெக்ஷனுக்கு முடிவு பண்ணல, லோக்கல் பாடிஸ்க்கு லோக்கல் கவர்மெண்ட்டுக்கானதுல தெரியும். ஆமாம், பை எலெக்ஷனுக்கு முடிவு பண்ணலன்றது எனக்கு ஆச்சரியமா. நம்ம கவர்மெண்ட் ஆதரிச்சுட்டு பை எலெக்ஷன் எதிர்ப்பியா? ஏன்னா அவர் வந்து ராஜினாமா செய்வது வந்து சரியானது தான் இல்லைங்கிறாரு. அது தாவேக்காவோட தொடர்பு படுத்தலை, டைரக்டாக அவர் தொடர்பு படுத்தலை. ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதிகாரத்தை தக்க வைக்க சில வேலைகளை செய்வார்கள்னு சொல்லிட்டு அப்புறம் இது அதையும் பேசுகிறேன் பேசிட்டு ராஜினாமா இப்போ இன்னொன்றுங்க, குதிரை பேரம் பண்ணுறாங்கன்ட்டு குதிரை பேரம் தாவேக்கா குதிரை பேரம் பண்ணதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஏன்னா ரெசிக்னேஷன். அதுக்கு முதல்ல ஹார்ஸ் ஸ்டேடியம்குள்ளே வருமானது $1 million கொஸ்டின். வேற டிஎம்கே பண்ணுதுன்றதுக்கு தேர் இஸ் அ ப்ராசிக்யூட்டபிள் கேஸ். அப்போ அதில் நேம் பண்ணி ஏன் திட்ட மாட்டேன்றீங்க, ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேன்றீங்க? ரெண்டும் எப்படி ஈக்குவேட் பண்ணுவேன்? இங்கே 10 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கான், ஒருத்தன் அப்ஸ்காண்டிங்க சிங்கப்பூரில் இருக்கான். இன்னும் 2 மந்திரிங்க வந்து ஒரு முன்னாள் மந்திரியும் இந்நாள் எம்எல்ஏ அவர் தம்பியும் எஃப்ஐஆரில் நேம் அவங்க இன்க்ளூட் ஆகி தேர் அண்டர் ஏபி. 60 லட்ச ரூபாய் கைப்பற்றியிருக்காங்க, ஈடி உள்ளே வந்துடுச்சு. இந்த கேஸில் வந்து நீ வந்து தாவேக்காவை எப்படி ஈக்குவேட் பண்ணுவேன்? அவங்க பண்ணதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. தட்ஸ் ரெசிக்னேஷன். அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து ஓப்பன் அண்ட் ஷார்ட் கேஸ் இருக்குது டிஎம்கேக்கு எதிராக. டிஎம்கே ஹார்ஸ் ட்ரேடிங்கில் இண்டல்ஜ் ஆனுன்றதுக்கு தேர் இஸ் அ பிரைமா ஃபஸை கேஸ். எஃப்ஐஆர் இருக்குது, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தது. 2 பேர் ஏபியில் இருக்கான், 10 பேர் உள்ளே இருக்கான். ஒருத்தனை ஆளை காணோம், அவன் தான் இப்போ பிரெயின்ன்றாங்க சிங்கப்பூரில். அகேன்ஸ்ட் ஹூம் லுக் அவுட் நோட்டீஸ் ஹஸ் பின் இஷ்யூடு. அப்போ தேர் இஸ் அ கேஸ் அகேன்ஸ்ட் டிஎம்கே. அது நாளைக்கு கோர்ட்டில் விடுதலை ஆகலாம், போகலாம். பொய் கேஸ்லாம் நீ சும்மா கதை அழக முடியாது. ஒன்றுமே இல்லாமல் 10 பேரை பிடிச்சி உள்ளே போட்டு மந்திரிக்கு எதிராக வந்து முதல்ல லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அப்புறம் வாபஸ் வாங்கி அவரை ஏபி கேட்டு ஓட வச்சு இன்றைக்கி இஸ் அண்டர் ஏபி. அப்போ இதெல்லாம் எதுவுமே நடக்காமல் எப்படி வரும்? இதையும் நீ தாவேக்காமல் எப்படி ஒப்பிடுவீங்க? அப்புறம் தாவேக்காவனை அப்படி சொல்லி எதுக்கு மழுப்பல்? ஒரு அபார்ட்டட் அட்டெம்ப்ட் இருக்கும்போது தேர் வாஸ் அன் அபார்ட்டட் அட்டெம்ப்ட், ஒரு பாட்ச்ட் அப் அட்டெம்ப்ட், ஒரு இம்மெச்சூர் அட்டெம்ப்ட். பட் தேர் வாஸ் அன் அட்டெம்ப்ட். அதில் செந்தில் பாலாஜி அவர் தம்பி இன்வால்வ் ஆகியிருக்காங்க நம்புறதுக்கு பிரைமா ஃபஸை கேஸ் இருக்குது.
உண்மையிலே இருந்தாங்களா இல்லையான்னு கோர்ட்டு முடிவு பண்ணிட்டோம். பட் இன்றைக்கி அவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். இந்த ஐஸ் ஆஃப் லா தே ஆர் அக்யூஸ்டு. இதை வந்து அவங்களோட பின்புலத்தை வச்சு பார்க்கும்போது அவர்களை நிரபராதிலாம் இப்போ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கடந்த காலங்க அவருடைய சரித்திரம் அந்த மாதிரி. அதனால் அந்த கேஸையும் தாவேக்காக்கு எதிரான கேஸையும் ஒப்பிட முடியாது. சரி, இதை சொன்ன அதே அடுத்த நாள் நாங்கள் மந்திரி சபையில் இடம் பெறுவோம். அதில் வந்து தளி ராமச்சந்திரன் வருவார்ன்றது. ஒசூரை சேர்ந்த என்ன பெருசாக அப்படியே ரகசியத்தை அப்படியே பாதுகாக்கிறீங்க? ஒசூர் தளி ராமச்சந்திரன் சொல்லிட்டு போங்களேன். ஒசூரில் என்ன 10 எம்எல்ஏ, அதில் 9 எம்எல்ஏ உங்ககிட்ட இருக்காங்களா? இருக்குது ஒரு எம்எல்ஏ. ஆகவே இதான் 118 இல்லைன்னா என்ன மாதிரியான இம்சையெல்லாம் அனுபவிக்க வேண்டி இருக்குன்றதை விஜய் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி வந்து அனுபவித்து கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் உடன்பிறந்தே கொள்ளும் வியாதிகள். திருமா அவர்களுடைய பேச்சு, பாஜகவோடு திமுக சேருகிற வரை அவர்கள் நமக்கு நட்பு சக்தி தான், சேருகிற காலம் வரலாம், வந்தால் அவங்க சேரலாம், அது வேற, அது வரைக்கும் நட்பு சக்தியாக தான் நம்ம பாவிக்கணும் என்று பேசியிருக்கிறார். எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? திரும்பவும் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே தான் எனக்கு தோணுது. பெர்சே திஸ் இஸ் ஓகே. இதில் குறை காண்பதற்கு எதுவுமே இல்லை. ஏன்னா கடந்த 2 மாதமாக அவர் வாயில் வந்ததெல்லாம் பேசினதால் அவர் எது பேசினாலும் நமக்கு தப்புன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிது. எனக்கு என்னமோ இதில் தப்பு இருக்கிறதா தெரியல. திஸ் இஸ் கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் ப்ராபப்ளி ஒரு 2 மாதத்தில் முதல் முறையாக திரும்ப நேர்மையாக பேசியிருக்கார் நான் நினைக்கிறேன். குழப்பம் இல்லாமல் பேசியிருக்கார். எந்த விதமான ஆம்பிகுட்டிக்கும் இடம் இல்லாமல் கடந்த 2 மாதங்களில் முதன் முறையாக சரியாக பேசியிருக்கிறார் திருமாவளவன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நேற்றைக்கு ப. சிதம்பரம் அவர்களுடைய ட்வீட்டுக்கு பிறகு எந்த பதிலுமே சொல்லலை. சுப்ரியா சூலே அவங்க சொல்லிட்டாங்க. பட் இவங்க சொல்லலை. டிஎம்கே ஸ்கிப்பிங் குவாய்ட். அது வந்து சந்தேகத்தை கலப்புது. அப்போ அந்த இடத்துல வந்து 2வது சிதம்பரம் இவங்களுக்கெல்லாம் தெரியும். மறைமுகமாக பிஜேபி திமுகவோட டச்சில் இருக்காங்க, பேசுகிறாங்கன்றது சிதம்பரத்துக்கெல்லாம் நல்லா தெரியும். தெரிஞ்சதால தான் சிதம்பரம் அந்த ட்வீட் போடுறாரு. வழக்கமாக அப்படி பண்ண மாட்டார் சிதம்பரம். அவர் கமிட் பண்ண வைக்கணும்னு டிஎம்கேவை கமிட் பண்ணுறாரு. அவர் ப்ரொவோக் பண்ணுறாரு. வா வந்து இப்போ சொல்லு பிஜேபியோட இல்லைன்றாரு. அமைதியாக இருக்குது பிஜேபி. இது திருமாவுக்கும் வந்து மறைமுகமாக பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இப்போ என்ன உறவில் இருக்காங்கன்றது ரொம்ப நல்லா, நம்மளெல்லாம் விட ரொம்ப நல்லா அவங்களுக்கு தெரியும். அவங்க சர்க்கிள்ஸில் அது ரொம்ப நல்லா தெரியும். அவங்க லெவலில் பிஜேபியோடு இருக்க வரைக்கும் நட்பு சக்தி தான் அரசியல் ரீதியானது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். அது வந்து திமுக தான் பதில் சொல்லணும். வாய் மூடி மௌனியா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 24 மணி நேரம் ஆகுது. ஏன் திமுக மௌனமாக இருக்குது? எல்லா பிரச்சனைக்கும் முண்டி அடிச்சுட்டு வந்து உடனே கருத்து சொல்கிற திமுக ஏன் இந்த பிரச்சனையில் அமைதியாக இருக்காங்க? சிதம்பரம் ஒரு வேலிட் இஷ்யூக்கு எழுப்பியிருக்காரு. தலைமையாக அமைதியாக இருக்குது. நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழியாக மௌனமாக இருக்காங்க. பேசுங்க. சுப்ரியா சூலே பேசின மாதிரி நீங்களும் பேசுங்க. எதனா ஒரு கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் பிஜேபியோட பேசிகிட்டு இருக்கீங்கன்றது. உங்களுக்கு நீங்கள் பிஜேபியோட பேசுகிறீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியுன்றதும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த சிதம்பரத்தோட ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்க டிஎம்கே பிஜேபி டாக்ஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது என்பதற்கான அடையாளம். அப்படி தான் நான் பார்க்குறேன். சிதம்பரம் இஸ் அ வெரி வெரி ஷ்ரூடு பாலிட்டிஷியன், வெரி ஷார்ப் பாலிட்டிஷியன். சிதம்பரத்துக்கு என்ன நடக்குது, தன்னை சுற்றி எதிர்காட்சி கேம்பில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். அந்த ட்வீட்டே வந்து அவர் ப்ரொவோக் பண்ணுறாரு. வா வந்து கமிட் பண்ணுன்றார். நான் பிஜேபியோட இல்லை அல்லது இருக்கன்னு கமிட் பண்ணுறார். மௌனமாக இருக்கும்போது நீங்கள் நல்லா மாட்டுறீங்க, வலையில் மாட்டுறீங்க. அவங்க பேசிட்டாங்க சுப்ரியா சூலே, நீங்கள் பேசலை. 2வது திருமாவுக்கும் ஓரளவு தெரியும் என்ன நடக்குதுன்றது. இந்த வார்த்தை எவ்வளோ நாளாக வராமல் இப்போ ஏன் வருது? அவங்க திமுக பிஜேபியோட நெருங்கலாம் அப்படின்ற வார்த்தை ஏன் வருது? அப்போ நெருங்கிட்டாங்கன்னு அர்த்தம். தெளிவுபடுத்த வேண்டியது திமுக தான். அது அவங்க மௌனமாக இருக்க வரைக்கும் இந்த பேச்சுக்கள் அதிகமாகும். இந்த திங்கக்கிழமையிலேருந்து பார்லிமெண்ட் கூடுது. சனிக்கிழமை என்னமோ ஸ்டாலின் டெல்லியில் லண்டன்லேருந்து திரும்புகிறார். அவங்க பேசணும். இந்த இஷ்யூவில் வந்து உங்கள் ஸ்டாண்ட் என்னன்றதை சொல்லணும். ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸுக்குள்ளே நாங்கள் அது 2வது. பட் அதுக்கு முன்னாடி ஏங்க பில்லு வராமலே கூட போகலாங்க. நம்பர்ஸ் இல்லைன்னா பில் வராது. அமித்ஷா 2வது தடவை மூக்கு அறுபட மாட்டார். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வந்து 362 தேவை அவங்களுக்கு. வந்து திமுக அப்ஸ்டைன் ஆச்சுன்னா 340 இன்னும் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து 523 குறையும். அதில் இன்னும் சமாஜ்வாதி பார்ட்டியை சேர்த்துக்கிட்டாங்கன்னா த்ரூ பண்ணுவாங்க. ஈஸியாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே நேரடியாக ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை. திமுக பாய்காட் அப்ஸ்டைன் ஆனாங்கன்னா சமாஜ்வாதியோட ஹெல்ப்போட இந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று இண்டிவிஜுவல் எம்பிஸையும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு பொழுது வந்து அதில் ஏமாவ வேலை போகிறான்னு தெரியாது. இந்த 131வது அரசியல் சாசன தெரியும் 131st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு பாஸ் ஆகிறதுன்றது திமுக கையில் தான் இருக்குது. ஒன்று நேரடியாக ஆதரித்து திமுக ஓட்டு போடணும். 2வது அதை விட முக்கியமாக அப்ஸ்டைன் ஆகணும். அப்ஸ்டைன் ஆனாங்கன்னா மறைமுகமான ஹெல்ப். இதுதான் இன்றைக்கி திமுகவை நோக்கி வைக்கப்படக்கூடிய கேள்வி. அவங்க மௌனமாக இருந்தாங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க.
டாக்டர் திருமாவர்களுடைய பேச்சு குறிப்பாக தாவேக்கு அதை எப்படி பார்ப்பாங்க? பாஜக கூட சேராத வரைக்கும் திமுக எங்களுக்கு நட்பு சக்தி என்று சொல்வதை, கேபினெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி பேசுவதை தாவேக்காவோ முதலமைச்சரோ ரசிப்பார்களான்னு ஒரு கேள்வி. அவர் சுத்தமாக ரசிக்கலைங்க. திருமாவோட பேச்சை மொத்தமாக ரசிக்காமல் கடும் கோபத்தில் இருப்பது ஜோசப் விஜய் முதலமைச்சர் தான். நாளுக்கும் பேச்சு, பொழுதுக்கும் ஒரு செய்கை, 4 மணி பொழுது ஒரு வண்ணம். திமுக நட்பு சக்தின்றது தாவேக்காவை வெறிகொள்ள வைக்கும். அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் குறைவு, மௌனமாக இருப்பாங்க. வாய்ப்பு கிடச்சா கழட்டி விட்ருவாங்க. இன்றைக்கி ஆதவ அர்ஜுனாவும் அன்புமணியும் பேட்மிண்டன் ஆடுறாங்க. ஏற்கனவே புஷி ஆனந்த அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு கெஸ்டருங்கிறது 4 எம்எல்ஏ அவங்கக்கிட்ட இருக்காங்க. ரொம்ப பிரச்சனை வருது விசிகா கிட்டதுன்னா விசிகாவை கழட்டிட்டு அது கழட்டாமலே அன்புமணியை உள்ளே கூட்டின்னு வந்துடுவாங்க. 4 எம்எல்ஏ அவங்களுக்கு அதுதான் முக்கியம். 2 பெருசா 4 பெருசானா 4 தான் பெருசு. இது தெரிஞ்சு தான் வந்து அவங்க திருமாவுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கு தான் அன்புமணியோடு நெருங்குறாங்க. அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். எனிதிங் மே ஹேப்பன் இன் பாலிடிக்ஸ். திருமா வந்து இன்றைக்கு அவர் சொல்லி இருப்பது என்பது வந்து நியாயமான ஸ்டேட்மெண்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ அதனால் உள்ள இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த தவறும் கிடையாது. எஸ் இஸ் ரைட், தெளிவாக தான் அவர் பேசியிருக்கார். பட் திமுக பதில் சொல்லாமல் மௌனம் காக்கும் வரையில் பிரச்சனை வந்து திமுகவை பற்றி என்ன சொல்கிறாருன்றது கிடையாது. திமுகவோட திருமாவுடைய நட்பு, அதனுடைய தோழமை, அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. அது எப்படியே இருந்துட்டு போகிறாங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் டீலிமிட்டேஷன் பில்லில் டிஎம்கே என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது? பழைய ஸ்டாண்டா அல்லது ஆதரிக்க போகிறாங்களா பிஜேபியா, அல்லது 2 கட்டானா அப்ஸ்டைனா, அல்லது நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்றது தெளிவுபடுத்துவாரா ஸ்டாலின்? இவ்வளோ நாள் எதுக்கு ஸ்டாலின் மௌனம் காக்கிறார்? சில நேரங்களில் மௌனம் ஆபத்தானது. ஆகவே ஸ்டாலின் வாய் திறக்காத வரைக்கும் இத்தகைய பேச்சுக்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். நீண்ட நாட்கள் ஸ்டாலின் வந்து வாய் திறக்காமல் இருக்க முடியாது. அதான் செஷன் மண்டேலேருந்து செஷன் வருது. நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும், தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும். திருமா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆதி திராவிட நலத்துறையை சமூக நீதித்துறை அப்படின்னு மாற்றினதில் எங்களுக்கு வருத்தம், நாங்கள் முதல்ல அதிர்ச்சி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பழைய பெயரே கொண்டு வரணும் அப்படின்னு நான் வலியுறுத்துகிறேன் என்பதாக அவர் அங்கே நடந்த ஒரு கூட்டத்தில் தான் அவர் அதை பேசியிருக்கிறாரு. இதை வந்து பொதுவெளியில் பேசாமல் அவரால் கொண்டு போயிருந்திருக்க முடியும். மேபி கேபினெட்டில் இருக்காங்க, கேபினெட் கலெக்டிவ் டெசிஷன் எடுத்து துறைக்கும் அமைச்சராக உங்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இருக்காருன்னும் போது இதை வேறு விதமாக அவர் கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாமா? அதை எப்படி பார்க்குறீங்க அந்த அதிருப்தியை அல்லது அந்த ஸ்டேட்மெண்ட்டை? ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. எது ஆதி திராவிட நலத்துறையா சமூக நலத்துறையா, எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதில் ஒப்பீனியன் இல்லை, ஏன்னா என்னிடம் தரவுகள் இல்லை. வெளியில் இருக்க விஷயம் என்னென்னா, அவங்க அந்த துறையோட மந்திரியாக இருக்கிற விசிகாவை சார்ந்த வன்னியரசு அதை ஏற்றுக்கொள்கிறார். அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். துறை சார்ந்த மந்திரி அதை ஏற்றுக்கிறார். மந்திரியை சார்ந்த கட்சி அதை எதிர்க்குது. பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் சரி, அப்புறம் 4 கழிச்சு ஏன் திரும்ப பேசுறாரு? இந்த மாற்றம் எப்போ வந்தது? அவர் பொறுப்பேற்கும் போதே மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர்னு தான் போர்ட்ஃபோலியோ. ஆமாங்க, 2 மாதம் ஆக போகுதுங்க. நீ 2 மாதம் பொறுத்து கருத்து சொன்ன என்ன அர்த்தம்? அப்பயே நீங்கள் ரேஸ் பண்ணியிருக்கணும்ல, ரெசிஸ்ட் பண்ணியிருக்கணும்ல. வன்னியரசு பதவி ஏற்றுக்கும் போதே அந்த பெயர் தான், அந்த பெயர் தொட்ட அமைச்சராக தான் அவர் பார்க்கப்படுகிறார். சமூக நலத்துறை அமைச்சர் தான் அறியப்படுகிறார். ஆதிராவிட நலத்துறை அமைச்சர் என்று அவர் அறியப்படவில்லை. அப்போ 2 மாதம் ஆகுது பதவி ஏற்று, 2 மாதம் பெயர் மாற்றம் ஏற்பட்டு, இப்போ என்ன திடீர் ஞானோதயம்? அப்போ ஏதாவது பிரச்சனை கிடைக்காதா, சிக்கலை உண்டாகுமான்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது உங்கள் நியாயங்கள் எல்லாத்தையும் அடிச்சுடும். உங்கள் நம்பகத்தன்மை அதில் பாதாளத்தில் இருக்குது ஆல்ரெடி. திருமாவளவன் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயம், திரும்பவும் நான் சொல்கிறேன், வருத்தத்துடன் சொல்லுவது என்னவென்றால், தன்னுடைய நம்பகத்தன்மையை இதுவரை தன் அரசியல் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு அவர் இழந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சு அதை நியாயப்படுத்தி அவர் பேசுகிறார். இன்றைக்கி எங்கே வந்து நிற்குது? சமூக நலத்துறையோ ஆதிராவிட நலத்துறையான் 2 மாதங்கள் ஆகிறது அந்த பெயர் மாற்றம் ஏற்பட்டு. உங்கள் கட்சியை சார்ந்தவர் தான் அதில் மந்திரியாகவே பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார். சரி, அவர் ஏற்றுக்கொள்கிறதுக்கும் உங்களுக்கும் கூட மாறுபட்ட கருத்து இருப்பதில் தவறு இல்லை, அது கூட சிக்கல் இல்லை, அது கூட முரண்பாடு இல்லை. ஆனால் இந்த கருத்தை, இந்த ஞானோதயம் 2 மாதம் பொறுத்து ஏன் வருது? அப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ கிடைக்காதா கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுடைய நம்பகத்தன்மையை பெரிய அளவில் ஆல்ரெடி சதைஞ்சிடுச்சு, இருக்கிற கொஞ்சம் நஞ்சமும் போயிடும்.
எதிர் காங்கிரஸ் மாதிரி அறிவிக்கும் பொழுதே ஆதரவு அறிவிக்கும் போதே அடுத்த லோக்சபா ராஜ்யசபா பஞ்சாயத்து தேர்தல் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு போயிருந்திருக்கலாம். இல்லைன்னா கம்யூனிஸ்டுகள் மேலே வெளியில் இருந்த ஆதரவு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அவர் கேபினெட்டுக்குள்ளே எடுத்துட்டு இப்படி ஒரு விஷயங்கள் செய்கிறது தான் இப்போ நெருடலாக பிரச்சனையே அதுதாங்க. நீ கேபினெட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை இந்த அளவுக்கு விமர்சனத்தை நான் இது ஒன்று மட்டும் இல்லை, தொடர்ந்து அவர் பண்ணக்கூடிய விமர்சனங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாததுன்னு கேபினெட்டுக்கு உள்ளே இருக்கீங்க, வெளியில் வாங்க, வெளியில் வந்துட்டு பேசுங்க. இப்போ ஐயுஎம்எல்ஓ காங்கிரஸோ இவ்வளோ குடைச்சல் கொடுக்கல, இது தர்மம் இல்லைங்க, இது வந்து கூட்டணி தர்மம் இல்லை. இது லெஃப்ட் எது வேணால் பேசலாங்க, ஆனால் அவங்களே வந்து கால்குலேட்டடாக தான் பேசுகிறாங்க. எதை வேணால் பேச இன்னைக்கு உரிமை உள்ள லெஃப்ட், ஏன்னா தேர் நாட் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அவங்களே பேசலை, ஐயுஎம்எல்லும் காங்கிரஸும் ரீசனபிளாக இருக்காங்க. அப்படி தான் இருக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் வெளியில் வாங்க. நீங்கள் வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வாங்க. நீங்கள் வந்து 2 படகுகளில் பயணம் செய்ய விரும்புகிறீங்க. ஒரே நேரத்தில் எதிர்கட்சி ஆகும், அதே நேரத்தில் ஆளுங்கட்சியோட ஒரு அங்கமாகவும் இருக்கீங்க. இந்த அரசை விமர்சிப்பதற்கான உரிமை என்பது திருமாவுக்கு ரொம்ப 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 குறைவு. ஏன்னா யூ ஆர் த கவர்மெண்ட். அப்படி இல்லை, உங்களுக்கு இங்கே இவ்வளோ சிக்கல் இருக்குது. இந்த 2 மாதமாக நீங்கள் பேசின விமர்சனங்களை அதனுடைய அளவு அதனோட கனத்தை வச்சு பார்க்கும்போது நீங்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடாது, நீங்கள் வெளியேற வேண்டும். ஏன்னா இது அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நல்லது கெட்டது அத்தனைக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய்லேருந்து புரோட்டோக்காலில் கடைசியாக இருக்க மந்திரி வரைக்கும் அத்தனை பேருக்கும் அதில் பொறுப்பு இருக்குது. அதனால் விமர்சனங்கள் வந்து ரொம்ப 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 குறைவாக இருக்கணும். நாளும் பொழுதும் அரசை விமர்சிப்பது, தாவேக்காவை விமர்சிப்பது, தாவேக்காவோட பிரதான எதிரியான திமுகவுக்கு ஆதரவாக பேசுவது என்பதெல்லாம் வந்து கூட்டணி தர்மத்துக்கு, நாங்கள் கூட்டணியில் இல்லை என்று பேசுவது அதை விட ஒரு மோசமான ஒரு வார்த்தை. நீங்கள் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டு. இதுக்கு மேலே கூட்டணியில் இருக்கோம் இல்லைன்னு நீங்கள் தனியாக கழுத்து போட்டு பத்திரம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. வென் யூ ஆர் த நீங்கள் தான் கவர்மெண்ட்டு. ஜோசப் விஜய்க்கு இருக்கக்கூடிய அதே பொறுப்பு வன்னியரசுக்கும் இருக்குது. அமைச்சரவை பொறுப்புன்னா என்ன? அது கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அரிதினும் அரிதான விஷயங்களில் வேணால் கூட்டணி கட்சிகள் வந்து மாறுபட்ட கருத்து தெரிவிக்கலாம். அது அரிதினும் அரிதான விஷயங்களில் அதுவும் அது வந்து கேபினெட்டுக்குள்ள விவாதிக்கப்படும். முடிஞ்ச ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அப்ப நீ அமைதியா இருக்க, உள்ள சப்மிட் பண்ணிருந்தாலும் அது வெளியில இது பண்ண முடியாது. அதுக்கு தானே நீங்க மாறுபட்ட குரல்ல பேசுறதுன்றது ஓகே. சம்டைம்ஸ் அது நடக்கும், கூட்டணியில் அது நடந்துரும். ரொம்ப ரேர் அக்கேஷன்ல அது நடக்கும். ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கான விஷயம், வெரி ரேர் அக்கேஷனா இருக்கும். இந்த மாதிரி தினம் காலைல ராத்திரி மத்தியானம் சாயங்காலம் கவர்மெண்ட்டுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு இந்த பிஹேவியர், கவர்மெண்ட்டை சீண்டி பார்க்குறது, எந்த முதலமைச்சராக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இதை சகித்து கொள்ள மாட்டார்கள். இது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு வார்த்தைகளே இல்லை இந்த திருமாவோட இந்த பிஹேவியரை. நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், யூ ஆர் த கவர்மெண்ட். அதிகாரத்துக்கு உள்ளே இருந்துக்கிட்டு, அமைச்சரவையில் இருந்துக்கிட்டு இவ்வளவு தூரம் நீங்கள் ஜோசப் விஜய் அரசை விமர்சிப்பதற்கான உரிமை தார்மீக ரீதியில் உங்களுக்கு கிடையாது. உங்களை நீங்களேவா விமர்சிச்சுப்பீங்க? எவ்ரி கிரிட்டிசிசம் அப்படின்றது இஸ் அகேன்ஸ்ட் யூ. யூ ஆர் மேக்கிங் எவ்ரி கிரிட்டிசிசம் அகேன்ஸ்ட் யுவர் ஓன் செல்ஃப். ஏன்னா இது உங்கள் கவர்மெண்ட்டு. வெளியில் வந்துருங்க. அவ்வளோ தூரம் உங்களுக்கு தன்மானமும் ரோஷமும் கொத்துக்கிட்டு வருதுன்னா வெளியில் வந்துருங்கன்றான். யாருமே இவ்வளோ குறைச்சல் கொடுக்க மாட்டாங்க உள்ளே இருந்துக்கிட்டு. அது நம்பர்ஸ் இல்லை, விஜய் கவர்மெண்ட் இதை அனுமதிக்குது. அவங்க அதனால தான் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோசப் புஷி ஆனந்தை போய் வந்து அன்புமணியும் சௌமியா அன்புமணி பார்த்தது, இன்றைக்கி அன்புமணியும் ஆதவும் பேட்மிண்டன் ஆடினது, கொஞ்சம் கொலாவினது. அமைச்சர் சொல்கிறார், அது மேபி அரங்கில் இருக்கிறதுனால கூட சொல்லலாம். அண்ணனுக்கு பேர் அன்புமணின்னு வச்சுருக்காங்க, கோவப்பட்டா கூட அவர் அதை அன்பாக தான் வெளிப்படுத்துவார் அப்படின்லாம். அதெல்லாம் வந்து திரும்ப சினமூட்டக்கூடிய வேலை. இது ஏன் வருதுன்னா திருமாவோட பிஹேவியரால் வருது. எந்த கூட்டணி கட்சியும் இப்படி பிஹேவ் பண்ணால் கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் நீண்ட நாள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். இப்படியும் பேசிக்கிட்டு நான் அமைச்சரவை உள்ளே இருப்பேன்றது எப்படி? அது ஏற்புடையதல்ல. அவர்கள் மாற்று வழியை, விஜய் அரசு தாவேக்கா மாற்று வழியை தேட ஆரம்பித்திருக்கிறது என்பது தான் இதனுடைய பொருள். இப்படி தொடர்ந்து நீங்கள் வந்து அரசை விமர்சிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீண்ட நாள் அந்த வண்டி ஓடாது. எம்எல்ஏவாக யாரும் கூட இல்லை, இருந்த 2 பேரும் திமுக கூட ஸ்டே பண்ணுறாங்க அவங்க சின்னத்தில் இருந்ததுனால. ஆனால் அந்த வைகோ நான் ஷீல்டாக இருப்பேன் அப்படின்ற வகையில் வெளியில் வந்து அதில் வைகோ ஷீல்டாக இருப்பாங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. ஆனால் அமைச்சரவைக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் ஷீல்டாக இருக்க வேணாங்க, அம்பு விடாமல் இருந்தால் போதும். நீங்கள் ஷீல்டாக இருக்க வேணாம். விஜய் அவர் காப்பாற்றிப்பார். வைகோ வாலண்டியராக போய் நான் ஷீல்டாக இருப்பேன்றாரு. அவர் வைகோ ஒன்றும் விஜய் கேட்கல. விஜயை பொறுத்த வரைக்கும் யார் வேணால் என்ன வேணால் பேசுங்க, என்ன வேணால் செய்யுங்கிற முடிவுக்கு வந்துட்டார்.
டிஃபெண்ட் பண்ணுற ரோலை வைகோ தனக்கு தானே எடுத்துக்கிறாரு. டிஃபெண்ட் பண்ணுற ரோலை கூட திரும்ப எடுக்க வேணாம். நான் அதையும் சொல்கிறேன். திரும்ப வந்து விஜய் அரசுக்கு எதிரான விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு திரும்ப விஜய் அரசுக்கு முட்டு கொடுக்குற வேலையை திரும்ப செய்ய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஆன் இஷ்யூ பேசிஸ் வேணால் அவர் பேசலாம். பட் அரசை விமர்சிப்பது என்பது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அரசை மட்டும் இல்லை, தாவேக்காவை விமர்சிப்பதிலும் விஜய்க்கு திருமாவுக்கு கூடுதல் எச்சரிக்கை தேவை. ஏன்னா ஆளும் கட்சி திமுகவை வீழ்த்தி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கக்கூடிய தாவேக்காவை நோக்கி எனக்கு திமுக நட்பு சக்தி தான் அப்படின்னா அதை விட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிண்டி பார்க்குற வேலை இது ரொம்ப நாள் ஓடாது இந்த வண்டி. பாப்போம் சார். இது ஒரு மாதிரி, அதாவது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கான ஸ்டெபிலிட்டியை உறுதி பண்ணால் தான் கவர்னன்ஸ்க்கான ஸ்டெபிலிட்டியை நோக்கி உங்களால் யோசிக்கவே முடியும். ஆமாம். ஸோ பல இஷ்யூஸ் அவங்க ஒன்றா எப்படி சார்ட் அவுட் பண்ணுறாங்க இந்த சேலஞ்சஸ்ங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு முக்கியம் நன்றி சார்.